அவர்களுக்கு மற்றவர்களுக்கு நினைவு பரிசு என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மற்றவர்களுக்கு சராசரி மனிதர்களுக்கு கொடுக்கிற நினைவு பரிசு என்று தொடங்கி விஜயராஜன் அவர்களை கூட நினைக்கின்றோம். முகமதுக்கு இயக்கத்திற்கு சிவலிங்கருக்கு நன்றி மூணுமே சேர்ந்தது. வெளியில் கிடைக்காது, எல்லாம் கிடைச்சது. சாமிக்காக இதை தேடி சட்டம் வாங்கிட்டு இதை சாமி அவர்கள் எப்போதும் யூஸ் பண்ணுங்க. இந்த நன்றி பிரதோஷ நன்றி என்று குறிப்பிடப்படும். பிரதோஷ நன்றி, பிரதோஷ விளக்கு என்பதற்கு பெயர். மற்றவர்களுக்கும் ஒரு சிறிய தகவல். பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்றால், பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் நந்தியின் 2 கொம்புகளுக்கு நடனமாடியதாக புராணம். அதனால வழிபாடு செய்யும் பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு வழிபாடு செய்யும். ஒரு திருக்கோயிலுக்கு போயிருந்தேன், பாட்டு பாடுறாங்க, வழிவிடு நந்தி வழிவிடு அபச்சாரம். நந்தியினுடைய கொம்புக்களை சிவபெருமான் நடனமாடியதுதான் பிரதோஷனுடைய மகிமை. ஆனால் வழிவிடு நந்தி ஓடி போட்டாங்க. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மொழிவேலியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அடியை முதன்முறையாக கும்பகோண சங்கத்துக்கு வந்திருக்கிறோம். 41வது ஆண்டு நிறைய வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களும் சான்றோர்களுக்கும் நம் இனத்தின் சார்பாக வந்திருக்க அனைத்து பெருமக்களுக்கும் எம்பெருமான் ஏழவாறு உதவி சமையல ஏகாம்பரநாதர் அருளும் ஆசையும் காமாட்சி தாயும் அருளோடு உங்களுக்கு உரிக்காக. நமக்கு எல்லாரும் பேசினாங்க. நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமையாக சில விஷயங்கள் பேசினாங்க. அதை அப்படிதான் இருக்குது அந்த இடத்துலையும். ஆனால் இது வருங்காலம் அப்படி இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாருமே விழிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சீங்கன்னா எல்லாரும் ஒன்று கூடி அது இளைஞர்களிடத்தை நம்மளுடைய விஷயத்தை கொண்டு போகணும். நம்ம சங்கம்னா என்ன, நம்ம சமூகத்துக்குன்னு ஒரு மடம் இருக்குது காஞ்சிபுரத்தில். அந்த மடம் என்ன செய்யுது, அவங்க முன்னோர்கள் எப்படி செயல்பட்டாங்க, எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, அந்த விவரமெல்லாம் சொல்லணும் குழந்தைகளுக்கு, நம்மளுடைய இளைஞர்களுக்கு. எப்படி நமக்கு நம்மளுடைய சமுதாயமும் ஆன்மீகமும் ரெண்டு கண்டுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரோம். நமக்கு சமுதாய பணியும் வேணும், ஆன்மீக பணியும் வேணும். ஆன்மீகத்தில் நம்ம சிறந்து விலகினால தான் நம்ம முன்பெல்லாம் நம்ம சமுதாயத்தில் மிக சிறந்து விலைக்கு வந்தோம். நம்ம வேளாண் தொழில் செய்து வந்தால் கூட நம்மளுடைய முன்னோர்கள் அவருடைய சிறந்த ஒழுக்கம், பண்பு, ஈகை எல்லாத்துலையும் சிறந்து இருந்தோம். இப்போ நவநாகரிக உலகத்தில் எல்லாரும் தனித்தனியாக தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட அறிவு குறைஞ்சிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லை, நல்லாவே இருக்குது. எல்லாருக்கும் ஞானம் நிறைய இருக்குது. படிப்புலையும் சரி, நம்மளுடைய அனுபவத்தில் சிறந்து விளைய ஒவ்வொரு துறையிலையும். ஆனால் ஏன் நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியலைங்கிறது தெரியல. ஐயா ஒருத்தன் பேசணும்னு சொன்னாங்க, நம்மக்கிட்ட நிறைய ஆணவம் இருக்குது. அது நம்ம பிறப்பு லட்சத்தில் வந்துடலாம். இது வருங்கால சன்னதியும் கண்டிப்பாக மாற்றோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாற்றுவாங்க. இன்னும் சில காலத்தில் அது
நம்மளே பார்க்கலாம். அது மாதிரி தான் நடக்கும். அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மடத்தை பற்றி சொல்லிடுறேன். நம்ம மடம் காஞ்சிபுரத்தில் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. அதனால தயவு செய்து அந்த மடத்துக்கு எல்லாரும் வாங்க. எல்லா ஊர்லேயும் நான் அதனால அனைவரும் நம்மளுடைய திருமணத்திற்கு வந்து அது எப்படி செயல்படுது, என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இனி வரைப்பாடு சந்ததிகள் சொன்னாங்க அவங்களுக்கு அதை பற்றி முழுமையாக தெரியும். நம்ம மடம் இப்படி இருக்குது, நம்ம மடத்துக்கு ஒரு சொத்து இருக்குது, நிறைய சொத்து இருக்குன்னு எல்லாரும் சொல்லத்தான் செய்கிற மாதிரி அந்த சொத்து எப்படி இருக்குது, அதை மீட்டு எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாருங்கிறது தெரியும். ஆனால் அது எல்லாருடைய ஒத்துழைப்போடு இருந்ததுன்னா மிக விரைவில் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு வருமானம் அதிகமாக மடத்துக்கு வரும். மருத்துவர் ஐயா சொன்ன மாதிரி மடத்திலிருந்து நம்ம சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சேவைகள் வந்து நிறைய இருக்குது. என்ன அடியானுக்கும் வந்து நம்ம தலைவருக்கு பாதுகாப்புத்துறை தலைவர் ஐயாவுக்கும் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கான வருமானத்தை கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நடக்கும், அதுவும் விரைவில் நடக்கும். விஷயம் சொல்றேன், நம்ம சமுதாயத்தில் வந்து நமக்குன்னு ஒரு அவர் நிறைய பேர் மறந்துட்டோம். முன்னாடி எல்லாரும் அவர் பேரை சொல்லிக்கிட்டே இல்லை நிறைய வேலை செஞ்சோம். ஆனால் அவரை மறந்துட்டோம். நம்ம சந்ததிகளுக்கு அதை கொண்டு போகணும். அவர் எழுதின நூல் வந்து நம்ம சமுதாயம் பொதுவாக சமுதாயம் இல்லை அனைத்து சமுதாயத்துக்கு எழுதப்பட்ட நூலாக இருந்தாலும் அது அனைத்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தனி 63 நாயன்மார்களும் 9 தொகையாளர்களையும் பற்றி எழுதியிருக்காங்க. சிறப்பாக அது நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியம். எப்படி மற்ற சமுதாயத்துக்கு பகவத்கீதை முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து பெரிய புராணம் திருத்தத்துல தொகை அவ்வளவு முக்கியமானது. எத்தனை பேர் வீட்டில் அது பெரிய புராணம் வந்து படிக்கவோ இல்லை 63 நாயகர்கள் பற்றி தனிப்பட்ட கலப்புக்கு நிறைய வந்திருக்கு. அதை யாராவது வைத்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? அதுவும் கிடையாது. ஏன்னா நம்மளே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மியாக இருக்குது. பல பேருக்கு தெரியும். நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு வீட்லையும் அந்த புத்தகத்தை வச்சு முதல்ல நம்ம படிக்கணும். அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து அவ்வளவு நம்மளுடைய தனிப்பட்ட ஒழுக்கம், நம்மளுடைய பண்பு, இறைவன் நடக்கிற எவ்வாறு அன்பு செலுத்தணும், நம்ம செய்யக்கூடிய தொழிலும் தெய்வமாக நினைத்து செய்யணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு எடுத்துக்கக்கூடிய சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் அவங்க நடுவாமல் அவங்களுடைய அதுலேருந்து நெறி பெறலாமல் இறைவன் மேலே அன்பு செலுத்தி பக்தி கொண்டு முழுமையாக நம்பி இருந்தனால அவங்க எந்த நிலை அடைஞ்சாங்கிறது எடுத்து சொல்லப்பட்டார். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து அவ்வளவு முன்னோர்கள் வாழ்ந்த விதம் இருக்கிற பார்த்தீங்களா, அது நம்ம சில பேர் இருக்கிறாங்க இந்த ஆன்மீகத்தோட இன்னும் இருக்கிறாங்க. அது மெயினாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் ரொம்ப ஏழ்மை தான். 63 நாயகம் பற்றி நிறைய பேர் இருக்காங்க. எளிமையாக ஒரு விஷயம். அவர் காமெடிங்கிற ஊரில் கடந்து வளர்ந்துருந்தாரு. சாலியர் இதில் வந்தவங்க. சாலியர்னா என்னன்னா நெசவு செய்யணும். அவனுக்கு அவர் செய்யக்கூடிய தொழில் தெய்வமாக நினைச்சு செய்தாரு. அவர் இறைவன் மேல அவ்வளவு அன்பு செலுத்தி பக்தி செலுத்தினார். அவர் செய்யக்கூடிய அதாவது இறைவன் மேல பக்தி மட்டும் இருந்தால் பத்தாது.
அவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு சிவபெருமான் தான் நமக்கு அவர்கிட்ட அன்பு செலுத்தணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அன்பு செலுத்துறது வந்து வெளியே உலகத்துக்கு எப்படி செய்யணும்னா, சிவனடியார் சிவனை எப்படி நினைக்கிறோமோ அவர் மேலே எவ்வளோ பற்று வச்சு அவருக்கு எவ்வளோ அன்பு செலுத்தி செய்யணுமோ அதே மாதிரி சிவனடியாருக்கு செய்யணும். அந்த தன்மையில் அவர் வந்து இறைவனை வந்து உள்ளே நினச்சிட்டு செய்யும் தொழிலை தெய்வமாக நினைக்கிறாரு. அது இறைவனுக்கு எப்படி செய்யணும்னா செய்யணும்னு சொல்லிட்டு அனைத்து சிவனடியாருக்கும் தான் செய்யப்பட்ட நெசவு செய்யப்பட்ட துணி, அதாவது மேலாக அந்த காலத்தில் அணிவது வந்து கோவணம், கௌபியம் சொல்லுவாங்க. கோவணம் அதுக்கு மேலே ஒரு மேலாடை அணிவாங்க. இது தான் நெஞ்சு அதாவது நெய்யப்பட்ட பிறகு அது ஒவ்வொரு சிவனடியாருக்கும் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க, அன்பாக கொடுப்பாங்க. அப்படி வளர்ந்தது ஒவ்வொரு நாளும் நெய்து வரக்கூடிய அனைத்து சிவனடியாருக்கும் அதை செய்வார். எப்படி உள்ளத்தில் வந்து சிவனை நினைச்சு செய்தாரோ அதே மாதிரி சிவனடியாக நினைச்சு செய்வார். அது நெய்யும் போது கூட சும்மா பண்ண மாட்டார். அவருடைய ஒவ்வொரு நொடியும் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிட்டே தான் இருப்பார். சிந்தை செயல் அனைத்திலும் எம்பெருமானை நினைச்சிட்டே தான் இருக்கார். அப்படி அவர் செயல்பட்டு அவர் வந்து 63,000 வரிசையில் வந்தாங்க. எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, எண்ணம் சொல் செயல் செய்யணும். இது எப்பயுமே இறை சிந்தனையோடு செய்யணும். நம்ம செய்யக்கூடிய தொழில் இறைவன் அந்த ஒழுக்கத்தோடு செய்யக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு செய்யப்பட்டவங்க. அந்த மாதிரி நம்ம ஐயாவும் அவருடைய மருத்துவராக இருந்தால் கூட அவர் பொது நலத்திலையும் பொது சேவையிலையும் இறைவன் பற்றுதல் வைத்து அவ்வளோ சிறப்போடு செய்கிறாங்க. ஏன்னா நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய சேவைகள் மூலயமா இறைவனை எளிதாக அடையலாம். பல இதில் காமிச்சிருக்காங்க. நாயன்மார்கள் தலையில் அனைத்துமே அதை தான் சொல்கிறோம். எளிதாக இறைவன் நம்ம அடையணும்னா அந்த சேவை மூலயமா தான் அடைய முடியும். அது மாதிரி நம்ம மருத்துவர் ஐயா வந்து அன்னைங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து பல நல்ல காரியம் செய்துட்டு இருக்காங்க. இது போக நம்மளுடைய முதலியார் சங்கத்தின் மூலயமாகவும் அனைத்து உதவிகளும் செய்துட்டு இருக்காங்க. வரவு பாராட்டவும் இது மாதிரி எல்லா விஷயத்திலும் எல்லாரும் தன்னால் முடிஞ்ச நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய பிறருக்கு தானம் தர்மம் அனைத்தும் செய்யணும். அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம இப்போ இருக்கிற எல்லாரும் பணம் சம்பாதிக்கிற ஒரு குறிக்கோளாக இருந்தால் கூட அதில் ஒரு பகுதி நம்மளுடைய சமூகத்தில் செல்ல வேண்டியது, படிப்புக்கும் சரி, மருத்துவத்துக்கும் சரி, அதையும் மிஞ்சி இவங்க ஐயா இன்னொரு பெரிய காரியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பெரும் நோய் சொல்லுவாங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தன் குடும்பத்தார் பார்க்க இயலாத நிலையில் இருந்தால் கூட இவங்க கொண்டு வந்து கொடுத்தா கூட அவங்க செயல்களை நாங்கள் வச்சு பார்த்துக்கிறோம், நாங்கள் கோவில் கட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் மிகவும் ஏழ்மை. அன்றாட அவருக்கு அதன் மூலியமா அவருடைய குடும்பத்தை நோக்கி இருப்பார். உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு கோவில் கட்டுறதுன்னா அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அவர்கிட்ட பணம் இல்லை, என்ன செய்யணும் கேட்டு பிறருக்கு உதவி கேட்டாலும் யாரும் செய்வதற்கு முன்வரவில்லை. இறைவன் நீங்கி இருக்கிறார் அப்படி அதாவது முன்வரணும்னே அவர் அமைதியாக உட்கார்ந்து எப்பவுமே இறைவன் சிந்தனையோடு தான் இருப்பார். எப்பொழுதுமே இறை சிந்தனை தான். அப்படி உட்கார்ந்து அவர் இறை சிந்தனையோட தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு தோன்றுச்சு, இறைவன் நம்ம உள்ளத்தில் தானே இருக்கிறார், எதற்கு கோவில் வெளியே கட்டணும், நம்ம உள்ளத்திலே கட்டினா என்ன அப்படின்னு யோசனை பண்ணி அதில் உட்கார்ந்து அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்களும் உட்கார்ந்து செயல்பட்டு உள்ளத்திலேயே கோவில் கட்ட நினைக்கிறார். முதல் நினைப்பு தான்
அதாவது ஒரு விஷயம் செய்வதற்கு நமக்கு ஒரு நல்ல சிந்தனை வேணும். அதுக்கப்புறம் ஒரு கோவில் எப்படி கட்டணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்துறவங்க எப்படின்னு சொல்லணும், ஒன்று அதை எழுதிட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் தியானத்திலேயே உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஒரு கோவிலை கட்டுவதற்கு என்னென்ன வேணும், அதுக்கு ஆயத்த பணி செய்கிறார். கோவிலை கட்டுவதற்கு பொருள் வேணும். அந்த பொருள் எப்படி சம்பாதிக்கணும், அந்த பொருளை கொண்டு மற்ற பொருள்ங்கிறது ஒரு வகையில் நமக்கு பணம், இன்னொரு பொருள்னா அதுக்கு செய்யக்கூடிய கருவிகளும் பொருள், அதுவும் பொருள்கள். இது ரெண்டுமே இந்த மனசு எல்லாமே மனதிலேயே செய்யும். நினைத்து கொண்டே அமைதியாக உட்கார்ந்து நினைத்து கொண்டே ஒவ்வொரு காரியமும் செயல்பட்டு ஆயத்தமாகிறாங்க. எதற்கு சொல்கிறதுன்னா, இறைவனை புறப்பூசையை காட்டும் அகப்பூசை ரொம்ப சிறந்தது. இறைவனை எல்லாரும் வெளியெல்லாம் பார்க்குறோம். கோயிலுக்கு போகிறோம், பூஜை பண்ணுறோம், புரஸ்காரம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். உண்மையான அன்போடு இறைவனை எந்த வகையில் நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நாயன்மார் தலைவர் சொல்லியிருக்கார். எம்பெருமான் ஜெயிக்கிறார்கள். அந்த அகத்தில் செய்யக்கூடிய பூஜையும் அகத்தில் எப்பொழுதும் இறைவனை அவருடைய தூய்மையை நினைத்துட்டு எந்த பொருள் எந்த காரியம் செய்தாலும் சிறப்பாக தான் இருக்கும். அதுதான் எட்டு மணி செஞ்சுருக்கீங்க. இதுக்கு ஐயா உதாரணமாக சொல்றேன். அவர் அப்படிதான் செய்கிறாரு. செய்யக்கூடிய தொழில் மருத்துவ தொழிலாக இருந்தால் கூட வெளியில் அவர்னால போய் செய்ய முடியல. அவர் என்ன செய்யணுங்கிறது யோசனை பண்ணி ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பல பேரை பார்த்து பலருடைய அனுபவத்திலும் தன்னுடைய அனுபவத்தையும் கலந்து தான் பார்க்கின்ற பொழிவுக்கு உள்ளேயே அவர் என்ன மாதிரி செய்யணுங்கிறது அதுக்கு ஒரு தனியாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் அவர் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் சேவை செய்கின்ற இடத்துக்குள்ளேயே அதை வைத்து பராமரித்து அனைத்து உதவிகளையும் நம்ம சமூகத்தை சேர்ந்தவருக்கும் மற்றவருக்கும் உதவி செய்திருக்கிறார். இந்த நாயனார் ஒவ்வொரு வீட்டுக்கும் செய்யும் போது கட்டம் கட்டுறாரு, அது மதில் எழுப்புறாரு. மதிலுக்கு உள்ள கருவறை எப்படி இருக்கணும், அர்த்தமண்டபம் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய இதெல்லாம் எப்படி அமைக்கணுங்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டே வர்றாரு. ஒரு காலகட்டத்தில் அது 2 நாள், எவ்வளவு நாள் எடுத்துட்டு 2 நாளாகி ஒரு கட்டத்தில் ஒரு மனசுக்குள்ளேயே கோவில் பிரதிஷ்டை பண்ணணும்னாலும் இறைவன்கிட்ட கேட்காரு. அவர் உள்ள உட்காரணும்ல, அந்த சாநித்தியம் கிடைக்கணும்ல, அப்போ கும்பாபிஷேகம் நடத்தணும். அதையும் மனசுலேயே நினைத்து அந்த கும்பாபிஷேகம் நடத்துறது கூட ஒரு நல்ல நலன் பார்க்குறாரு, நல்ல உரையும் பார்க்குறாரு. ஒரு குறிப்பிட்ட நாளை நினைத்துக்கிட்டு எல்லாமே மனசுக்குள்ளேயே நினைத்துட்டு இருக்காரு. அப்போ காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ஆண்டு மகேந்திர பல்லவர்கள் அவரும் ஒரு சிவபெருமான் கோவிலை கட்டணும்னு சொல்லி கட்டிக்கிட்டார். அவரும் கட்டுறாரு, இவர் சமகாலத்திலே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கட்டி முடித்த பிறகு அதான் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு இருக்காருன்னா ஐயா செய்யக்கூடிய சேவைக்கு இருக்கும் பொருத்தி பார்க்குறாரு. அவரும் அந்த மாதிரி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் குறிக்கிறார். அந்த நாளும் இந்த பூசலாயம் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய நாளும் ஒரே நாளில் இருக்கிறார். அப்போ சிவபெருமான் அவருடைய கணவனுக்கு ஐயா நீ கும்பாபிஷேகம் பண்ணுற நாள் அன்னைக்கு என்னுடைய ஐயா அன்புனால ஒரு கோவில் கட்டி இருக்கிறார். பல நாள் அந்த கோவிலை கட்டி வைத்திருக்கிறார். அன்றைக்கு அங்கே போகிறேன், நீ குறித்த நாளில் நான் அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
அவர் கனவுல சொல்றார். உடனே அவர் கேட்கிறார், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, அப்படிப்பட்ட பேர் யார் அப்படின்னா புதுசானா அவர் அன்போட ஒரு கோவில் கட்டியிருக்காரு, அன்றைக்கு நான் அங்கே போக போகிறேன் அப்படின்னு தகவல் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த நாயனார் பெருமானுடைய அவருடைய பக்திக்கு அவர் உள்ளத்துக்குள்ளே செய்து பக்தி மூலமாக கோவில் கட்டி இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அதுக்காக இந்த திருவிளையாடல் பண்ணுறாரு. அப்படி பண்ணி வரணுன்னே சரி அவருக்கு ஆசை வந்துருச்சு. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம், இன்றைக்கி இந்த மாதிரி பெருமாள் வரமாட்டேங்கிறாரு, அவர் யார் என்ன ஏது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஊருக்கு போகிறார். போய் கேட்டால் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் அவர் கோயில் கட்டலையே அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. யாரும் அந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான அந்த ஊரில் வந்து நடைபெறுவதற்கான ஒரு இது இல்லை. ஏன்னா விழாக்காலங்களும் மக்களிடத்துலையும் ஆடல் பாடல் அந்த இதெல்லாம் இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. இந்த ஊரில் எப்படி இருக்கணுன்றது அவங்க உள்ள வேண்டியவங்களாம் கூப்பிடுறாங்க. இந்த புருஷனாக யார் அவர் அப்படி தான் இருக்காரு, அப்படி அவரை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போனால் அதே மாதிரி மண்டபத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த மன்னர் போன உடனே அவர் இவர் வரும்போது எழுந்துடுறாரு. எழுந்து அவரை வணங்குறாரு. இந்த மாதிரி புதுசாக யாருன்னு கேட்குறாங்க. ஸ்ரீ என்னன்னா அடியேன்னா இந்த மாதிரி சொன்னேன், நீ கோவில் கட்டிருக்கியாமல அப்படின்னு கேட்டால் நான் ஒரு யோசிக்கிறாரு. கோவில் கட்டிக்கணும்னு, ஆமாம் நான் என் மனசுக்குரிய நான் கோவில் கட்டணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. ஆனால் என்னோடய இறைவன் என் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கோவில் நான் உள்ளுக்குள்ளேயே என்னோடய இதயத்துக்குள்ளேயே என்னுடைய கோவிலை கட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறார். அப்போ நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்த போகிறத வந்து எம்பெருமான் என் கணவன் தோன்றி சொன்னனால நான் வந்தேன் அப்படின்னு இவரும் சொல்கிறார். அப்போ அவர் ரொம்ப உணர்ச்சி பேசப்படுறார். என்னுடைய உள்ளத்தில் நான் கோவில் கட்டி இவ்வளோ அன்புடன் நடத்தணும்னு இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு விரும்பாங்க பார்த்தீங்க. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு யாரும் முடியாது. சிவபெருமானை வந்து அவ்வளோ எளிதில் வந்து அவரை அடைய முடியாது, பார்க்கவும் முடியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு கதை இருக்குது. பிரம்மா அவருடைய சிரசை பார்க்கறதுக்காக மேலே அண்ணன் மூலியமாக போய் பார்க்குறாரு, முடியலை. திருவடியை பார்க்கறதுக்காக பெருமாள் வந்து வராக வரி வந்து கீழே போய் அவர் திருவடியை பார்க்குறேன்னு போகிறாரு. 2 பேர்னாலேயும் முடியல. அப்படி அடிமொழியும் திருவடியும் பார்க்க முடியல. அப்படிப்பட்டவரை நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குங்கிற விவரத்தை சொல்கிறது வந்து அவர் உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப ஆனந்தத்தை வந்து ரொம்ப இந்த மாதிரி என் மேலே இவ்வளவு கருணையை அங்கே வச்சுருக்கிற பெருமாள் விஷயத்தை உங்கள்கிட்ட இருக்கணும்னு அப்படி அதுக்கு சொன்னார். எனக்கு நான் கட்டின கோவிலில் வந்து என்னுடைய பெருமான் வந்து உள்ள உட்காரத்துக்கு இவ்வளோ ஆரம்பிச்சுறாங்கன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். பல்லவ மன்னன் மகேந்திர மன்னன் வந்து அவர் காலில் சாஸ்திரம் உணர்ந்தவர். அவரை வணங்கி நீ உள்ளத்தில் போய் வந்துருக்க கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணால் கூட இதுக்கு வந்து நானும் அந்த இதை வந்து ஒன்றை கும்பிட்டா என் பெருமானை கும்பிட்ட மாதிரி இருந்துட்டு அவர் கால திருவடியில் விழுந்து வணங்கிட்டு போகிறார். மகேந்திர பல்லவன் கோவிலை கட்டினது ஏன், அதாவது சிவபெருமான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் அவர் போக முடியாதுன்னு கேள்வி கேட்கலாம். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மகேந்திர பல்லவன் கட்டும்போது அவர் ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்தது. என்னன்னா, பெருமான் கைலாயபதியில் இருக்கும்போது பொழுது போகலைன்னா இந்த கோயிலை வந்து அமைதிக்காக இங்கே வரலாம் அப்படின்னு நினைச்சு கட்டுறாங்க. அது அவருக்கு இருந்த அகங்காரம், ஆணவம். அதனால தான் சிவபெருமான் அவர்கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பெரியவங்க சொல்லுவாங்க, அதுவும் இருக்கக்கூடாது. என்னதான் கோவிலை கட்டணும், இறைவனை கட்டினா கூட
அவர் இருக்கிற அமெரிக்காவை அவர் இப்போ காஞ்சிபுரத்தில் அந்த கோவில் பேர் கைலாசநாதர். கைலாசநாதர் கோவில்ங்கிறது தான் அவர் கட்டினார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் தான். அவர் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான். அவர் தவறாக நினைத்தனால இவருக்கு வர வேண்டிய அந்த எடுத்துட்டு சொல்லியும் அன்பான மனசுக்குள்ள கட்டின கோவில், அதாவது அக வழிபாடு, புற வழிபாடை காட்டிலும் அக வழிபாடு சிறந்தது அப்படின்னு அவர் மூலியமா எடுத்து கட்டினார். அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த வேலை செய்யலை. அப்போ அதனால் கட்ட முடியாத ஒரு நிகழ்வை தன்னுடைய மனசில் எவ்வளவு சிறப்பாக அழகாக கோவிலை கட்டி அது கும்பாபிஷேகமும் அதே நாளில் பண்ணிட்டார். இது போன பிறகு அதே நாளில் அந்த கும்பாபிஷேகம், அதாவது எப்படி முறைப்படி நடத்தணுமோ மனசுக்குள்ளே திரும்பவும் அவர் அமைதியாக உட்கார்ந்து அந்த மனசுக்குள்ள கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தி எம்பெருமான உள்ள கொண்டு வச்சிருந்தார். அதாவது பெருமான உள்ளுக்குள்ள கொண்டு வந்து எல்லாரும் வாயிலாக சொல்லிடுறாங்க. பெருமானம் உள்ள கொண்டு வச்சா நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு ஒரு வழி. அவர் அதை எடுத்துக்காட்டி ரொம்ப ஒழுக்கத்தோடையும் பண்போடையும் அவர் நடவடிக்கை கூட அவ்வளவு மாற்றம் இருந்தது. பெருமான ஆட்கொண்டான்னு சொல்லலாம். நம்ம அதை நடைமுறை நம்ம இருக்கிறத வெளி எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அது தெரியும். தெய்வத்தின் மேலே நம்ம அன்பு இருக்காருன்னு சொல்கிறோம். அந்த குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும். அவர் எப்பொழுதும் கணப்பொழுதும் அவரை நினைச்சிட்டே இருந்தார். ஒரு விஷயத்தை நம்ம சும்மா சிறிது நேரம் கண்ணை மூடிப்பாரு. எவ்வளோ நேரம் இறை சிந்தனையோட இருப்போங்கிறது யாருக்கும் தெரியாது. அது எந்த தொழில்னாலும் சரி, எவ்வளோ நேரம் அதில் நம்ம ஊன்றி இருப்போங்கிறது தெரியாது. சில நிமிஷமே நம்மளுடைய மாயை நம்ம சுற்றி வந்து எப்படா தட்டி விடணும்னு பார்த்தா இருப்பான். அதனால் நம்ம மனசு குறைஞ்ச மாதிரி தண்ணியே போயிட்டு இருக்கும். அமைதியாக உட்கார்ந்து எப்பொழுதும் இறை சிந்தனையிலே இருந்து அதை செயல்படுத்தி அந்த மாதிரி இருந்தனால தான் அவர் அந்த நாயன்மார்களிடம் அந்த வரிசையில் வந்தார். அதனால் எல்லாரும் எதை செய்தாலும் இறைவன் முறை உள்ளன்போடு செய்யுங்க. செய்யும் தொழிலும் தெய்வம். எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம். இறைவன் ஆன்மீகமும் நமக்கு வேணும். நம்மளோட சமுதாயம் முன்னேறணும்னா நிறைய சேவை செய்யுங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு, பொருளாதார உதவி ஏழையாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. கல்வி ஊட்டக்கூடிய ஏழையாக இருக்கிற மாணவ சமூகங்களுக்கு எந்த வகையிலாவது உதவி பண்ணுங்க. நம்முடைய மற்ற சங்கங்களை பெரும்பாலும் செய்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக செய்யுங்க. வயதானவர்களுக்கு செய்கிற ஐயா சொன்ன மாதிரி முதியோர் இல்லம் இருக்குது. அது ஒரு தடவை நம்ம மக்கள் நம்ம சமுதாயத்தை அதிகப்படுத்தினா அது கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம் வந்த பிறகு பெற்றோரை மதிப்பது கம்மியாகிடுச்சு. அவங்க முறையாக பார்க்கறதில்ல. நம்மளோட உறவு முறையுமே விட்டு வெகு தூரம் போயிடுறாங்க. அவங்கள்ட்ட உண்மையான அன்பு இருக்குன்னா இருக்கு, இல்லைங்களா? அது ஒரு சில பேருக்கு இருக்கு, பெரும்பாலும் இல்லை. அதனால நம்ம சுற்றத்தாத்து மேலேயும் அன்பு வைங்க. குறிப்பாக பெற்றோர் மீது அதிகமாக அன்பு வைங்க. அவங்க உங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நம்மளே வச்சு பாதுகாக்கிற எண்ணத்தை வைங்க. நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அடுத்தவங்க உதவி செய்கிறோம், அதுவும் செய்கிறோம், இதுவும் செய்கிறோம்னு சொல்கிறீங்கல்ல. பெற்றோர் முதல் பாதுகாங்க. நம்மகிட்ட இருந்தால் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும்னா முன்னாடி கூட்டு குடும்பம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம். அது அம்மாக்கெல்லாம் தெரியும். அவங்க அனுபவம்லாம் நிறையா இருக்கு. இன்னொன்று இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏற்கனவே இருந்துதான். இப்போ அது செயல்படாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, அதில் உள்ளவங்கலாம் வயசாகிட்டாங்க. அவங்களுக்கு வயசு ஆகலை, வயசு இருக்கு. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வளரும் நம்ம சமுதாய மக்கள் அவங்களோட சேருங்க. அவங்ககிட்ட இருக்க அறிவையும் ஞானத்தையும் அனுபவத்தையும் நீங்கள் வாங்குங்க. நீங்கள் வாங்கினா தான் நம்மளோட சமுதாயம் வளர்ச்சி எல்லா வகையிலையும் சரி.
மெயினாக அந்த அன்பு மட்டும் நம்ம கிட்ட பெருந்துச்சுன்னா அந்த ஒற்றுமை சின்னம் நமக்கு வரும். ஒவ்வொரு ஊர்லேயும் பெண்கள் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக எடுத்துக்குங்க. ஆண்களை காட்டு பெண்களுக்கு தான் பாசம் இயற்கையிலேயே உண்டு. ஏன்னா தெய்வத்துக்கு ஒப்பா நம்ம தாயத்தான் நினைக்க முடியும், வேறு யாரையும் நினைக்க முடியாது. அதனால் நீங்கள்லாம் முயற்சி பண்ணி திரும்பவும் பெண்களை இப்போ திருப்பி கொண்டு வாங்க. அது மூலயமா நிறைய காரியங்கள் செயல்பட வேணும்ன்றது என்னுடைய விருப்பம். அது செய்யுங்க. அதுக்கு எல்லாரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு அறிவோடு நமக்கு சம்பாதிக்கிறது வேணும். பணம் முக்கியம். பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. சம்பாதிக்கவும் செய்யுங்க. சிறிது நேரத்தை ஆன்மீகத்துக்கு ஒதுக்குங்க. பொது சேவைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சிறு பங்கு நம்ம சார்ந்த ஏழைக்கு கொடுங்க, கல்வியறிவுக்கு கொடுங்க. இப்படி ஒவ்வொன்றையும் கொண்டு போங்க. இப்போ பெரியவங்கலாம் செய்துட்டு இருக்காங்க, எவ்வளோ நாள் அவங்க செய்ய முடியும் சொல்லுங்க. அதனால இளைஞர்களை ஊக்குவிங்க, இளைஞர்களை கொண்டு வருவதற்கு முயற்சி இல்லை. நம்மளால முடியும். எல்லாமே நீங்கள் சொல்றீங்களா, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பி சொல்லணுங்க. எறும்பு ஊற கல்லும் தெரியுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாசத்தை ஊட்டி சொல்லுங்க. நிச்சயம் அவங்க கேட்பாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு 10 பேர் 20 பேர் கிடைச்சாலும் போதும். அவங்க வச்சு முயற்சி பண்ணுங்க. அவங்கனால சாதிக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஆண்களை காட்டு பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. நிறையா அவங்களால முடியுங்கிற நம்பிக்கை. அதனால் இதெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர் அணியை திருப்ப கொண்டு வாங்க. பெண்கள் அமைப்பை திருப்பி கொண்டு வாங்க. இளைஞர் அணியும் உருவாக்குங்க. இளைஞர் அணி கொண்டையும் அவங்களுக்கு கொண்டு போகணும். அவங்க மூலயமா சில காரியங்களை நம்ம நிறைவேற்றலாம். ஏன்னா அவங்க வருவது இப்போ எல்லா இடத்துலையுமே இளைஞர்கள் வருவது ரொம்ப குறைஞ்சிருக்கு. படிச்சு தான் பார்க்குறாங்க. அதனால் அதையும் நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே செயல்படுத்தணும். எல்லா சமூகத்தையும் எல்லா சங்க அதாவது எல்லா மாவட்டத்திலும் பிரதிநிதிகள் வந்திருக்கீங்க. அதனால் எல்லாரும் இந்த இதை நான் பொதுவாக தான் சொல்கிறேன், எல்லாரும் கொண்டு போங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொண்டு போய் முயற்சி பண்ணுங்க. நம்மளால எல்லாரையும் ஒற்றுமையாக இருக்க முடியும். நம்ம நினைச்சா செய்து காட்ட முடியும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளவு பண்பும் இருந்தது, ஒழுக்கமும் இருக்குது, படிப்பும் இருக்கிறோம், செய்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்காது. வெளிக்கொண்டு வரதில் தான் கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காங்க. அதை தயவுசெய்து எல்லாத்தையும் நம்மகிட்ட இருக்கிறார் அந்த ஆணவத்தை ஒதுக்கி விட்டுட்டு வாங்க. அந்த அன்பு மட்டும் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒழுக்கம் இந்த 2 மட்டும் வச்சு நம்ம சாதிக்கணும். அது பெரியவர்களுடைய ஒத்துழைப்பும் தாய்மார்களுடைய அன்பும் சேர்ந்துச்சுன்னா நம்ம ஒற்றுமையாக இருப்போம். நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவோம். அனைவரும் மடத்துக்கு வருக. அது வருஷத்துக்கு ஒரு முறையாக வாங்க. அங்கே கூட மீட்டிங் கூட போடுங்க. நம்ம அங்கே கூட வச்சு எல்லாம் செய்யலாங்க. ஒரு 6 மாதத்துக்கோ வருடத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் அங்கே கூட கொண்டு போடுங்க. எல்லா மக்களும் அங்கே நம்மளுடைய மடத்தை பார்க்கணும். கூட்டிட்டு வாங்க, இளைஞர்களை கூட்டுவாங்க. கோயில் மாநகரம் தான் இருக்கும். மதுரை எப்படி கோவிலுக்குன்னு இருக்குதோ அது மாதிரி காஞ்சிபுரம் பார்த்தேன். இங்கேயும் பார்த்தா எல்லாம் நம்ம அங்கே அதை சுற்றி தான் வாழ்ந்துருக்கோம். கோவில் இல்லாத போது குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, நம்ம அங்கே இருக்கிற இடத்துலையே அங்கே இருந்துட்டு அந்த ஆன்மீகத்துக்கு நம்மளையும் ஏன் ஒழிக்கிட்டு இந்த சன்னிதானத்தை செய்துக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் அது நம்ம ஃபாலோ பண்ணி சில புதுசாக செஞ்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக திருவாசகம் முற்றுவதுன்னு சொல்லி மாதம் ஒரு முறை திருவாசகம் முற்றுவதல் நடைபெற்று இருக்கிறது. அதுபோல சித்தாந்த வகுப்பு மாதம் 2 முறை முனைவர் பாலராவாயன் ஐயா அவர்களின் மூலமாக 2 வகுப்புகள் மாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
தேவா பெரிய புராணம் தொடர் வகுப்பு ஏற்கனவே முன்னாடி இருந்த சன்னிதானம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுவும் இப்போ தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கந்த புராணம் தொடர் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவாரம் நடத்துவதற்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுவும் நடக்கும். அப்புறம் ஒவ்வொரு வருடமும், அதாவது கோடை விடுமுறைன்னு சொல்லுவாங்களா, ஏப்ரல் மாதம் பின்பகுதி மே மாதம், அந்த மே மாதத்தில் சாதன சித்தாந்த வகுப்பு 10 நாள் நம்மளுடைய மடத்திலே மாணவர்கள் தங்கி பயிற்சி தொடர் வகுப்போடு நடத்தப்பட்டு கண்டிப்பாக 2025 ஆரம்பிக்கும். அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நாங்கள் மடத்து மூலயமா அதுக்கான வடிவமெல்லாம் ஏற்படுத்தி அனுப்புகிறோம். அதில் சரி ஒவ்வொரு மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் தயவு பண்ணி நீங்கள் வந்து மாணவ செல்வங்களை சிறு வயது அம்மை அவங்க வந்து திருமுறை பாடினாங்கல்ல, இந்த மாதிரி எத்தனை பேர் இளம் வயதில் திருமுறையை பாடிட்டு இருக்கீங்க? வீட்டில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? பாடிட்டு இருக்காங்களா? யாரும் கை தூக்குற மாதிரி இருந்தது? யாரும் இல்லையா? கும்பகோணத்தில் ஒருத்தர் கூட ஒரு திருமுறை படிக்கிறீங்களா? இல்லையா? மகிழ்ச்சி. வீட்டில் வந்து நான் சொன்னால் அந்த ஆன்மீகத்தை வந்து சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சுலோகம் சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு திருமுறை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா திருமுறை தான் நமக்கு வேதம் மாதிரி. திருமுறையில் இல்லாத கருத்துக்களும் நமக்கு தெரிஞ்சுக்காத விஷயமே இல்லைங்க. திருக்குறள் எப்படியோ அதே மாதிரி திருமுறையும். அதனால வீட்டில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. திருமுறை கொஞ்சம் தெரிஞ்சா போதும். அப்புறம் அவங்க வளர வளர அவங்க தன்னாலே அதில் உள்ள ஆர்வம் வந்துச்சுன்னா அவங்களே நிறைய படிக்க ஆரம்பிச்சுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்லோக திருமுறையாவது பாராயணம் பண்ணி சொல்லிக் கொடுங்க. மற்ற சமுதாயம் அவங்க அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் படிக்கணும் போல. ஏன்னா நீங்கள் படித்தா தான் குழந்தைகள் வந்து உட்காருவாங்க. நம்ம சாமி பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் சாமி எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. போயிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுன்னா சாமி அவசரமாக வேலைக்கு போவார். சாமி அப்படின்ட்டு போவாங்க. கும்பிட்றது கூட எப்படி கும்பிட்றவங்க தெரியாது. அவன் போகிற அவசரமாக சாமி சமம் அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி காலம் இல்லைன்னா நெட்டில் பார்த்து நான் சாமி கொடுக்குறேன் மம்மி அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சரியாக நடந்த பிறகு அதை உங்களுடைய குழந்தைக்கோ உங்கள் பேரன் பேட்டிக்கோ சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக திருமுறையை சொல்லிக் கொடுங்க. அதுதான் முழுமையான வேண்டுகோள். அதனால் இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்போட நம்மளுடைய சமுதாயம் வளரணும்னா அந்த ஆன்மீகமும் வளரணும், நம்மளுடைய பண்பும் வளரணும், ஒழுக்கமும் இருக்கணும். சிற்றம்பலம்.